வணக்கம். தொடர்ச்சியாட்டு ஒரு 4, 5 நாளாட்டு காணொளியே போடல. போடுறதுக்கு விருப்பம் இல்ல. ஏன்னா, தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய இந்த அரசியல் கேலி கூத்துக்களை பார்க்கும்போது, நமக்கு எத பத்தி பேச அப்படிங்கிறது மாதிரி தான் நமக்கு தோணுது. அதாவது நம்ம ஒரு ஒரு பிரச்சனைய, ஒரு சம்பவத்த வச்சு அத காணொளியாட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா, அந்த அந்த பிரச்சனைக்குரிய அந்த காரணத்தை உள்வாங்காம, நம்ம என்ன சொல்ல வாரோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்காம என்னலாமோ அவங்களாவே ஒரு கற்பனையில ஒரு முடிவு பண்ணி ஒரு அதாவது ஒரு அரசியலை பத்தி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரோன்னு புரியும். ஆனா அரசியலை பத்தி எதுவுமே தெரியாம ஒரு இமெயில் ஐடி, ஒரு ஃபோன் நம்பர வச்சு ஒரு ஐடிய ஓப்பன் பண்ணி அதுல நமக்கு என்ன தோணுதோ அத இஷ்டத்துக்கு பேசிட்டு போற மாரி தான் இப்போ இன்னைக்கு இருக்க அரசியலே Instagram, ஆ இணையதளத்துல தானே அரசியலே நடந்துட்டு இருக்குது. அப்படிதான் போயிட்டு இருக்கு. இத பத்தி நம்ம என்னத்த பேச? அண்ணன் சீமான் அவர்களும் என்னைக்கு அந்த நம்ம சட்டமன்ற தேர்தல்ல தோல்வி அடைஞ்சாரோ, அதுல இருந்து அண்ணன் சீமான் அவர்கள் வெளியே வர்றதும் இல்ல. தொடர்ச்சியாட்டு யாரையும் சந்திக்கிறதை அதிகமா சந்திக்கிறத நிப்பாட்டிட்டாரு. அதனாலயும் நமக்கு நிறைய பேருக்கு பொழப்பு போச்சுன்னு தான் சொல்லலாம். நமக்கும் சேர்த்து அண்ணன் சீமான் அவர்கள் என்ன பேசுவாரு, என்ன சொல்றாரு, அவருடைய கருத்துக்கள் என்னன்ட்டு நம்ம தொடர்ச்சியாட்டு அத பேசி வீடியோ விட்டு போட்டுட்டு இருந்தோம். இப்ப அண்ணன் சீமான் அவர்களும் இல்ல. அப்புறம் இவிங்க பேசுறத பத்தி, இவிங்க நடக்கிற அந்த செயல்பாடுகளை பத்தி பேசி என்னத்த போடணும் நமக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. சமீபத்துல ஒரு காணொளி பார்த்தேன். அத போடுறேன் பாருங்க. என்ன அப்படின்னா, சேலத்துல டாஸ்மார்க் கடை தற்காலிகமாக மூடப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு எதிரொலி, அதாவது ஒரு புரளி மாதிரி வந்த நிலையில, தனியார் பார்கள்ல போயிட்டு நம்ம மக்கள் பாட்டிலாட்டு எவ்வளவு முடியுமோ அவங்களால அத்தனை பாட்டிலையும் வாங்குறாங்க. வரிசையில, நீண்ட வரிசையில மணிக்கணக்கா காத்து இருந்து, வெயில் கொளுத்துது கொளுத்துது. அந்த வெயில்லையும் சரக்கு வாங்குறதுக்காக, சாராயத்தை வாங்குறதுக்காக மக்கள் நீண்ட வரிசையில நின்று காத்து கிடந்து எவ்வளவு காசு கொடுத்தாலும் சரின்ட்டு வாங்கிட்டு போறாங்க மக்கள். அண்ணன் சீமான் அவர்களுக்கு நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். அண்ணன் சீமான் அண்ணன் அவர்களே, நீங்க இந்த ஜென்மத்துல ஜெயிக்கவே முடியாது. இந்த ஜென்மத்துல நீங்க தமிழ்நாட்டுல ஜெயிக்கவே முடியாது. நீங்க இதற்கு பிறகு இனி தமிழ்நாட்டுல அரசியல் பண்றதை விட நீங்க பிரான்ஸோ, கனடாவோ, சிங்கப்பூரோ, மலேசியாவோ, இல்ல இந்த அறிவார்ந்த மக்கள் வாழ்றாங்க இல்லையா, அங்க போயிட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்க முன் வச்சீங்கன்னா நீங்க எப்பவோ எங்கேயோ பெரிய ஆளா இருக்கலாம். ஆனா நம்ம மக்கள் எப்படி இருக்காங்க பாத்தீங்களா? எதற்கு முக்கியத்துவம், எதற்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க பாத்தீங்களா? நம்ம மக்கள் அறிவை மழுக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு மக்கள் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, முன்னுரிமை கொடுக்குறாங்க. அப்போ நீங்க வருஷம் வருஷம் 15, 16 வருஷமாட்டு இவ்வளவு வருஷம் கத்தி அதை விளக்கி படம் போட்டு காட்டி என்னத்துக்கு, என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒரு இன்ஸ்டாகிராம்னு ஒரு ஒரு ஆப் ஓபன் பண்ணி, யூடியூப்னு ஒரு ஆப்பை ஓபன் பண்ணி, ஃபேஸ்புக்னு ஒரு ஆப்பை ஓபன் பண்ணி, ஒரு இமெயில் ஐடி, ஒரு ஃபோன் நம்பர், முடிஞ்சு போச்சு. ஓபன் பண்ணி எடுத்து 3 ஐடியும் வச்சுக்கிட்டு தினந்தோறும் நடக்கக்கூடிய அந்த அரசியல் செய்திகளையும் அந்த சம்பவங்களையும் அவர்களுக்கு பிடித்த தலைவர்களுக்கு சாதகமாட்டு இவங்க ஒரு கருத்துக்களை போடுறதும், என்ன வேணாலும் இஷ்டத்துக்கு, இதுதான் பேசணுன்றலாம் கணக்கு கிடையாது. என்ன வேணாலும் பேசலாம், இஷ்டத்துக்கு எழுதி விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்குது. இன்னைக்கு அரசியலே இணையதளத்துல தான் நடந்துட்டு இருக்குது. அதாவது ஒரு பதவிக்கு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறதே கிடையாது. ஒரு முதலமைச்சர்னா என்ன, அந்த பதவிக்குரிய மதிப்பு மரியாதை என்ன, ஒரு அமைச்சர்னா என்ன, அந்த பதவிக்குரிய மதிப்பு மரியாதை என்ன, எம்எல்ஏ, கவுன்சிலரு, வட்ட செயலாளர், இப்படி கலெக்டரு, போலீஸ், இப்படி எந்த ஒரு பதவிக்குமே, அரசு பதவிக்குமே இங்க கடுகு அளவு கூட மரியாதை இல்லாம போச்சு. கடுகு அளவு கூட மரியாதை இல்லாம போச்சு. வர்றவன் போறவன் எல்லாம் இஷ்டத்துக்கு, முதலமைச்சர்னாலும் சரி, ஒரு பெரிய காவல்துறை அதிகாரியா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய அமைச்சரா இருந்தாலும் சரி, எதுவுமே அதாவது இந்த என்ன சொல்றது, தரம் மட்டத்துக்கு விமர்சிக்கிறாங்க. அந்த நிலைமையில தான் இருக்குது. காரணம் நம்ம மக்களுடைய சிந்தனைகளும் அவர்களுடைய அந்த அந்த அறிவு திறனும் இந்த அளவு தான் செயல்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்குது. அதாவது ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் சொல்றாப்புல, அன்னைக்கு பேசியிருக்கிறாப்புல மீட்டிங்ல,
தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்கிறது வந்து இவ்வளவு சுலபமா இருக்குதா? கட் அவுட் வச்சா போதும், பாலாபிஷேகம் பண்ணா போதும், முதலமைச்சர் ஆயிரலாம் போல இருக்கு. நானும் 15 வருஷமா கடந்து கத்துன்னு கத்துறேன். என்னால ஒண்ணும் பண்ண முடியல. நானே கூட்டணி வச்சு தானே இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன். ஆனா தமிழ்நாட்டுல கட்சி தொடங்கி 2 வருஷத்துல விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்னு தமிழ்நாட்டை பத்தி இவ்வளவு கேவலமாட்ட அவரு வந்து பேசிட்டு இருக்கிறாரு. அதுக்கு காரணம் வந்து நம்ம மக்கள் தான். ஒரு காலத்துல நம்ம வந்து ஆந்திராவை வந்து பயங்கரமா விமர்சிச்சுட்டு இருந்தோம். அதாவது அவர்களுக்கு நாகரிகம் வளரல, அவங்களுக்கு இந்த உலகத்துல என்ன நடக்கு ஏது நடக்குன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி திரைப்படங்கள்னாலும் சரி, நம்ம தமிழ் சினிமா வந்து எங்கேயோ இருந்தது. நம்ம தமிழ் சினிமாக்கு கீழே தான் மற்ற சினிமாக்கள்லாம் இருந்தது. அறிவுபூர்வமான காட்சிகளை வைக்கிறதோ, அறிவுபூர்வமான சினிமாக்களை எடுக்கிறதும், அந்த அந்த படங்களை எடுக்கும்போது அந்த எல்லாமே ஒரு டெக்னிக்கல்ல வந்து முன்னிலையில இருந்து. ஆனா இப்போ ஆந்திராக்காரங்க, கர்நாடகாக்காரங்க, கேரளாக்காரங்க நம்மளை விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டோடைய தரம் வந்து தரங்கட்டு போச்சுன்னு தான் நம்ம சொல்லலாம். அதாவது அரசியல் தமிழ்நாட்டு அரசியல் இவ்வளவு கேவலமா, இவ்வளவு படு மோசமா போகுமா, இப்படி ஒரு நிலைமைக்கு வந்து நிக்குமா அப்படின்னு வந்து இங்க வந்து யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. குறிப்பா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இவ்வளவு மட்டமா போகுமா அப்படின்ட்டு வந்து அவரும் நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு. அந்த இப்போ வரைக்கும் அவருக்கு வந்து மனவேதனையா தான் இருந்துட்டு இருப்பாரு. அதனாலதான் நம்ம வந்து தொடர்ச்சியாக வீடியோ போடுறதுலையும் வந்து விருப்பம் இல்லாம தான் இருந்துட்டு. இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து இதற்கு முன்னாடி பத்திரிகையாளர்கள் சந்திக்கல, வைக்கல. இப்போ தமிழ்நாட்டு மக்களோட முதலமைச்சர் ஆயிட்டாரு. அப்போ இப்பமாவது மக்களுடைய பிரச்சனையை வந்து பேசலாம் இல்லையா? சட்டசபையிலையும் பேசுறது கிடையாது, அவருடைய முதலமைச்சர் அலுவலகத்திலையும் பேசுறது கிடையாது. வாய் திறந்த மாதிரி ஒரு காணொலியும் வரல. நேற்று 2 நாளைக்கு முன்னாடி இங்க போயிருக்கிறாரு, டெல்லிக்கு மரியாதைக்குரிய மோடி அவர்களை சந்திக்க போயிருக்கிறார். நிர்மலா சீதாராமன் அவர்களையும் சந்திக்க போயிருக்கிறாங்க. அப்புறம் அமித்ஷா அவர்களையும் சந்திக்க போயிருக்கிறாங்க. இதுல வந்து அமித்ஷா அவர்களை சந்திக்க முடியாம வாய்ப்பு எல்லாம் போச்சு. அப்போ பிரதமர் மோடி அவர்களை சந்திச்சிருக்கிறாரு. பத்திரிகை எல்லாம் போட்டாங்க 10 நிமிஷத்துக்கு மேல சந்திப்பு, 10 நிமிடம் சந்திப்பு நடந்தது. ஆனா சாட்டையில வந்து சாட்டை துரைமுருகன் என்ன சொல்லியிருக்கிறார்கள்னா, அவ்வளவு நேரம் சந்திக்கல, கிட்டத்தட்ட 1.5 நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ளதான் சந்திச்சாங்க. போனாங்க, பொக்கையை கொடுத்தாங்க, ஃபைலை கொடுத்தாங்க, சிரிச்சாங்க, வெளியே வந்துட்டாங்க. இவ்வளவுதான் நடந்தது உள்ளுக்க, வேற ஒண்ணுமே நடக்கல. அதற்கு பிறகு வெளியே வந்த பிறகு பத்திரிகையாரங்க கூப்பிடுறாங்க, சார் இது ஒரு மரபு சார், தமிழ் ஜெர்னலிஸ்ட் இருக்கிறாங்க, நீங்க வந்து இதுவரைக்கும் வந்த முதலமைச்சர்கள் அத்தனை பேருமே பேசியிருக்கிறாங்க, வந்து என்ன பேசணும், என்ன எதை பத்தி பேசணும் அப்படிங்கிறத பத்தி இப்ப வந்து சொல்லியிருக்கிறாங்க, பத்திரிகையாளர் சந்திச்சு பேசியிருக்கிறாங்க, பேசுங்க சார்ன்ட்டு அவங்க கத்துறாங்க பத்திரிகையாரங்க. இவரு போங்கடான்ட்டு போயிட்டாரு. அவரு ஏற்கனவே நம்ம பார்த்தா தானே, கரூர்ல 41 பேர் செத்ததுக்கு ஏர்போர்ட்ல வந்து பத்திரிகையாரங்க கத்துனாங்க, சார் 30 பேர் செத்து போயிட்டாங்க சார், 30 பேர் செத்து போயிட்டாங்க சார்ன்ட்டு கத்துறாங்க. இவரு திரும்பி கூட பார்க்காம அவர் டிக்கியை காட்டிட்டு போயிட்டே இருக்கிறாரு. இப்படி இருக்கிற சரி, அப்பமாவது அது ஒரு பேரிடர், ஒரு பிரச்சனை. அப்போ முதலமைச்சர் ஆகல, ஏதோ ஒரு காரணத்துல போயிடலாம். இப்போ நீங்க ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் ஐயா, கிட்டத்தட்ட 6.5 கோடி மக்களுக்கு முதலமைச்சர் நீங்க, 6.5-7 கோடி மக்களுக்கு முதலமைச்சர் நீங்க. அப்போ நீங்க வந்து மக்களுக்கான திட்டத்தை மத்திய அரசுகிட்ட சொல்லி அதை நிறைவேற்றுறதுக்கு தானே வந்திருக்கீங்க. அப்ப என்ன பேசியிருக்கிறோம், ஏது பேசியிருக்கிறோன்ட்டு நீங்க வந்து சொல்லணும் இல்லையா பத்திரிகையாளர்கள்ட்ட? அப்ப நான் எதுவுமே பேச மாட்டேன், இதுக்கும் முட்டு கொடுப்பாங்க. பார்ப்போம் என்ன நடக்குன்னு. இணைந்திருங்கள், மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம்.